kgல முட்டை மிட்டாய் வீட்லயே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் சொல்ற மெஷர்மென்ட்ல மட்டும் செய்யுங்க. ரொம்பவே சூப்பரா உங்களுக்கு முட்டை மிட்டாய் வரும். நல்ல ஜூசியாவும் இருக்கும். அது செய்ய மிக்ஸி ஜார்ல 50 பாதாம ஊற வச்சு தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இது நல்லா கொரகொரன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு பேன்ல 6 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இத நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 200 கிராம் அன்ஸ்வீட்டன்ட் கோவா எடுத்துக்கோங்க. நான் துருவிட்டு சேர்த்திருக்கேன். கூடவே நம்ம அரைச்சு வச்ச பாதாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கேஸ்ல வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பாட்ச்ல வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேட்டர் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு மிட்டை மிட்டாய் நல்ல கேக் மாதிரி சூப்பரா கிடைக்கும். இப்போ டின்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல ரெடி பண்ணி வச்ச பேட்டர் சேர்த்துக்கலாம். ஓவன் வந்து 320 ஃபாரன்ஹீட்ல 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 320 ஃபாரன்ஹீட்ல 30 to 40 minutes பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வரும். ஓவனுக்கு தகுந்த மாதிரி டைம் மட்டும் மாறலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்